السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على رسوله الكريم وخاتم النبيين وعلى آله وأصحابه وأتباعه أجمعين. أما بعد. الحمد لله. அல்லாஹுடைய மாபெரும் கிருபை. நாம் அல் கிராஅத்துல் வாலிஹா அல் ஜுஸ் உல் அவ்வலிலே 29வது பாடத்திலே இருக்கின்றோம். இந்த பாடத்திலே நாம் பார்க்கக்கூடிய விஷயங்கள், பாடச் சுருக்கம் என்னவென்று சொன்னால், முதலாவதாக இதற்கு முன்னால் சென்ற அல் ஃபியாலுல் அஜ்வஃப், அதாவது அதனுடைய நடுக்களிமா ஐன் கலிமாவாகிறது. யா என்ற ஹர்ஃபை இல்லத்தை பெற்று வருவது என்பதை நாம் இதற்கு முந்தைய பாடத்திலே நாம் பார்த்தோம். அந்த நடுக்களிமா அஜுவஃப், அதாவது இல்லத்துடைய எழுத்து பெற்று யா பெற்று வருவதற்கு ஒரு பயிற்சி, அதனுடைய மாவி முலாரி அம்ரு நஹி எவ்வாறு எடுக்க வேண்டும் என்பதை முதலாவதாக முசன்னிஃப் அவர்கள் நமக்கு சுட்டி காட்டுவார்கள், எடுத்து காட்டுவார்கள். அதற்கு அடுத்ததாக இரண்டாவது சில கேள்வி பதில்களை முசன்னிஃப் அவர்கள் அமைத்துள்ளார்கள். அதாவது கேள்வியை முழுமையாக அமைத்திருப்பார்கள், அதற்குரிய பதிலிலே சில இடங்களை விடுபட்டுள்ளது, சில இடங்கள் காலியாக விடப்பட்டுள்ளது. அந்த காலி இடங்களிலே உள்ள அந்த வார்த்தைகளை நாம் நிரப்ப வேண்டும், அந்த வார்த்தைகளை யோசித்து எழுத வேண்டும். இந்த பாடம் முழுவதுமே ஒரு பயிற்சியாகத்தான் முசன்னிஃப் அவர்கள் அமைத்துள்ளார்கள். சரி, வாருங்கள் இன்றைய பாடத்தை பார்ப்போம். தம்ரீன் 1. இது முதலாவது தம்ரீன், முதலாவது ஒரு பயிற்சி. ஹுவ என்ற லமீரை ஒரு ஃபியாலுல் அஜூஃப் யாயி, அதாவது நடு எழுத்து யாவை பெற்று வருவதற்கு ஃபியாலே அஜூஃப் யாயி என்பதாக சொல்லப்படும். அந்த ஃபியாலே அஜூஃப் யாவை பெற்று வரக்கூடிய அந்த ஃபியாலிலே நாம் ஒரு மாதியான ஃபியாலை சொல்ல வேண்டும் என்றால் ஜா என்பதாக சொல்லும். ஹிய என்ற லமீரை ஜா என்பது பெற்று வந்தால் ஜாஅத். ஹுவ என்றால் ஹுவ ஜா, அவன். ஜா யஜிஉ என்றால் வருகிறான், வந்தான் என்ற அர்த்தத்திலே வரும். ஜா, அவன் ஒரு ஆண் வந்தான். ஹிய என்ற லமீரை ஜா என்ற லஃப்து என்ற ஃபியால் பெற்று வந்தால் ஜாஅத், அவள் ஒரு பெண் வந்தாள். அன்த என்ற லமீரை ஜா என்ற ஃபியால் பெற்று வந்தால் ஜித்த, மாதியிலே ஜித்த என்பதாக வரும், நீ ஒரு ஆண் வந்தாய். அன்தி என்ற லமீரை ஒரு ஜா என்ற ஃபியால் பெற்று வந்தால் ஜி தி, நீ ஒரு பெண் வந்தாய். அன என்ற லமீரை ஜா என்ற ஃபியால் பெற்று வந்தால் ஜி து, நான் வந்தேன். இவ்விடத்திலே முசன்னிஃப் அவர்கள் இந்த ஃபியாலை அமைக்கும் பொழுது பொதுவாகவே நாம் இதற்கு முன்னால் சென்ற பாடங்களிலேயும் பார்த்து வருகின்றோம். முசன்னிஃப் அவர்கள் பெரும்பாலும் ஒற்றை, அதாவது ஒருமையை குறிக்கக்கூடிய அந்த ஃபியாலைத்தான் அமைத்து நமக்கு பயிற்சி கொடுப்பார்கள். மீதமுள்ள தஸ்னியா இன்னும் ஜம்ஐ நாம அமைத்து கொள்ள வேண்டும். இது இரண்டும் காயிப் வாஹித், இது இரண்டும் ஹாதிர் வாஹித், இது முதக்கர், இது முஅன்னஸ், இது முத்தகல்லிம் வாஹித். ஆக முசன்னிஃப் அவர்கள் இது அனைத்துமே ஒருமையாகவே அமைத்துள்ளார்கள். இதற்குரிய தஸ்னியா ஜம்மை நாம அமைத்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக ஜா என்ற ஃபியாலை முதாரியிலே சொல்ல வேண்டும் என்றால் யஜீஉ, யஜீஉ அவன் ஒரு ஆண் வருகிறான், இல்ல வருவான். இதிலே நாம் முஸ்தக்பில் ஹால் இரண்டு அர்த்தங்களையும் வைக்கலாம். இவ்விடத்திலே நாம் ஹாலுடைய அர்த்தத்தை வைத்தே பார்த்து கொள்வோம். தஜீஉ, ஹிய என்ற லமீரை முதாரியான ஃபியாலிலே சொல்ல வேண்டும் என்றால் தஜீஉ, அவள் ஒரு பெண் வருகிறாள். அன்த என்ற தமீரை முதாரியான ஃபியாலிலே சொல்ல வேண்டும் என்றால் தஜீஉ, நீ ஒரு ஆண் வருகிறாய்.
அன்தி என்ற லமீரை முதாரியான ஃபியாலிலே சொல்ல வேண்டும் என்றால் தஜீஈன, நீ ஒரு பெண் வருகிறாய். அன என்ற லமீரை முதாரியான ஃபியாலிலே சொல்ல வேண்டும் என்றால் அஜீஉ, நான் வருகிறேன். இது ஜாஅ யஜீஉ என்ற ஃபியாலே அஜுவஃபை பற்றி அதனுடைய மாதி முதாரியை நாம் இவ்விடத்திலே பார்த்தோம். அடுத்ததாக காப யகீபு, காப யகீபுடைய சர்ஃபுகளை நாம் பார்க்க போகிறோம். அதனுடைய ஒருமைகளை நாம் பார்க்க போகிறோம். காப ஹுவ என்ற லமீரை காபவிலே மாதியிலே சொல்ல வேண்டும் என்றால் காப என்பதாக வரும். காப என்பதனுடைய அர்த்தமாகிறது அவன் ஒரு ஆண் மறைந்தான். மறையுதல் என்ற கீபத், கைப் என்றால் மறையுதல் என்ற அர்த்தம் வரும். ஹுவ காப, அவன் ஒரு ஆண் மறைந்தான். ஹிய என்ற லமீரை முதாரியிலே மாதியிலே சொல்ல வேண்டும் என்றால் காபத், அவள் ஒரு பெண் மறைந்தாள். அந்த என்ற லமீரை ஒரு மாதியிலே சொல்ல வேண்டும் என்றால் கிப்த, நீ ஒரு ஆண் மறைந்தாய். அன்தி என்ற லமீரை காபவிலே மாதியிலே சொல்ல வேண்டும் என்றால் கிப்தி, நீ ஒரு பெண் மறைந்தாய். அன என்ற லமீரை காபவிலே மாதியிலே சொல்ல வேண்டும் என்றால் கிப்து, நான் மறைந்தேன். அடுத்ததாக காபவிலே முதாரியான ஃபியாலை இங்கு முசனிஃபர்கள் அமைத்துள்ளார்கள். யகீபு, ஹுவ என்பதை முதாரியிலே சொல்ல வேண்டும் என்றால் யகீபு, காப யகீபு, அவன் ஒரு ஆண் மறைகிறான். அடுத்ததாக தகீபு, ஹிய என்பதை முதாரியிலே காப யகீபுவிலே சொல்ல வேண்டும் என்றால் தகீபு, அவள் ஒரு பெண் மறைகிறாள். அந்த என்ற லமீரை காப யகீபுவிலே முதாரியிலே சொல்ல வேண்டும் என்றால் தகீபு, நீ ஒரு ஆண் மறைகிறாய். அன்தி என்ற லமீரை முதாரியிலே சொல்ல வேண்டும் என்றால் தகீபீன, நீ ஒரு பெண் மறைகிறாய். அன என்ற லமீரை முதாரியிலே சொல்ல வேண்டும் என்றால் அகீபு, நான் மறைகிறேன். அடுத்ததாக சாத யசீது, இந்த சாதவிலே அலிஃப் வந்துள்ளது, ஃபியாலே அஜுவஃப் பெற்று வந்துள்ளது. அதாவது இதனுடைய அசலாகிறது யாவாக இருக்கும். யாவை அலிஃபாக புரட்டி இங்கு எழுதப்பட்டுள்ளது. சாத என்ற ஃபியால், இது ஹுவ என்ற தமீரை சாதவை மாதியிலே சொல்ல வேண்டும் என்றால் சாத, சாத என்பதனுடைய அர்த்தமாகிறது அவன் ஒரு ஆண் வேட்டையாடினான், வேட்டையாடினான். ஹுவ என்பதை சொல்ல வேண்டும் என்றால் சாத, அவன் ஒரு ஆண் வேட்டையாடினான். ஹிய என்ற லமீரை சாதவிலே மாதியிலே சொல்ல வேண்டும் என்றால் சாதத், அவள் ஒரு பெண் வேட்டையாடினாள். அந்த என்ற லமீரை மாதியிலே சொல்ல வேண்டும் என்றால் சிதுத, நீ ஒரு ஆண் வேட்டையாடினாய். அன்தி என்ற லமீரை மாதியிலே சொல்ல வேண்டும் என்றால் சிதுதி, நீ ஒரு பெண் வேட்டையாடினாய். அன என்ற லமீரை சொல்ல வேண்டும் என்றால் மாதியிலே சிதுது, நான் வேட்டையாடினேன். அடுத்ததாக இந்த சாத என்பதனுடைய முலாரியான சீகா எவ்வாறு அமையும் என்பதை முசன்னிஃபர்கள் நமக்கு சொல்ல வருகிறார்கள். யசீது, ஹுவ என்ற லமீரை முலாரியிலே இந்த சாத யசீதுவிலே சொல்ல வேண்டும் என்றால், சாதவிலே சொல்ல வேண்டும் என்றால் யசீது, அவன் ஒரு ஆண் வேட்டையாடுகிறான். ஹிய என்ற லமீரை சொல்ல வேண்டும் என்றால் தசீது, அவள் ஒரு பெண் வேட்டையாடுகிறாள். அந்த என்ற லமீரை முலாரியிலே சொல்ல வேண்டும் என்றால் தசீது, நீ ஒரு ஆண் வேட்டையாடுகிறாய். அன்டி என்பதை முலாரியிலே சொல்ல வேண்டும் என்றால் சாத யசீதுவிலே தசீதீன, நீ ஒரு பெண் வேட்டையாடுகிறாய். அன என்ற லமீரை முலாரியிலே சொல்ல வேண்டும் என்றால் அசீது, நான் வேட்டையாடுகிறேன். அடுத்ததாக நான்காவது ஃபியால், ஃபியாலே அஜுஃப்லி. இதுவரை ஜா, இது ஒரு ஃபியால். இது காப யகீபு, இது இரண்டாவது ஃபியால். மூன்றாவது சாத யசீதுவை பார்த்தோம். அடுத்ததாக மால என்ற ஃபியாலை பார்க்க போகிறோம். இதிலேயும் ஃபியாலே அஜுஃப், அதாவது அலிஃப் பெற்று வந்துள்ளது. இதனுடைய அசலாகிறது யா இருக்கும்.
யாவை அலிஃபாக புரட்டி மால என்பதாக வந்துள்ளது. ஹுவ என்ற லமீரை மாலவிலே சொல்ல வேண்டும் என்றால் மால. இதனுடைய அசல் அர்த்தம் சாயுகிறான். இதனுடைய அர்த்தம் ஆகிறது சாய்ந்தான். அவன் ஒரு ஆண் சாய்ந்தான். ஹுவ என்பதை மாலவிலே சொல்ல வேண்டும் என்றால் மால. அவன் ஒரு ஆண் சாய்ந்தான். ஹிய என்ற லமீரை மாலவிலே சொல்ல வேண்டும் என்றால் மாலத். அவள் ஒரு பெண் சாய்ந்தாள். அந்த என்பதை ஒரு இந்த மாலை என்ற ஃபியாலிலே சொல்ல வேண்டும் என்றால் மில்த. எவ்வாறு வரும்? மில்த என்பதாக வரும். நீ ஒரு ஆண் சாய்ந்தாய். அடுத்ததாக அந்தி என்பதை சொல்ல வேண்டும் என்றால் மில்தி. நீ ஒரு பெண் சாய்ந்தாய். அடுத்ததாக அன என்ற லமீரை இந்த மாதியிலே சொல்ல வேண்டும் என்றால் மில் து. நான் சாய்ந்தேன். அடுத்ததாக முலாரியான ஃபியால், மாலவினுடைய முலாரியான ஃபியால் எவ்வாறு அமையும் என்பதை முசன்னிஃப் அவர்கள் சொல்லுகிறார்கள். யமீலு. ஹுவ என்பதை சொல்ல வேண்டும் என்றால் யமீலு. அவன் ஒரு ஆண் சாய்கிறான். ஹிய என்பதை சொல்ல வேண்டும் என்றால் தமீலு. அவள் ஒரு பெண் சாய்கிறாள். அந்த என்ற அமீரை மாலவிலே முலாரியான ஃபியாலிலே சொல்ல வேண்டும் என்றால் தமீலு. நீ ஒரு ஆண் சாய்கிறாய். அன்டி என்பதை சொல்ல வேண்டும் என்றால் தமிலீன. நீ ஒரு பெண் சாய்கிறாய். அன என்பதை இந்த முலாரியான ஃபியாலிலே சொல்ல வேண்டும் என்றால் அமீலு. நான் சாய்கிறேன். இதுவரை 4 ஃபியால்கள் அதனுடைய மாலி முலாரியை நாம் இவ்விடத்திலே பார்த்தோம். இப்பொழுது முசன்னிஃப் அவர்கள் இதற்குரிய அம்ரு நஹியை நமக்கு சொல்ல வருகிறார்கள். ஜா யஜிஉ என்பதனுடைய அம்ரு நஹியாகிறது இதுவாக இருக்கும். இந்த 4 ஃபியால்களும் ஜா யஜிஉ என்பதனுடைய அம்ரு நஹியாக இருக்கிறது. ஜா யஜிஉ என்பதனுடைய அம்ரு ஜி. இது அம்ரு வாஹித் ஹாதிர் வாஹித் முதக்கரை குறிக்கக்கூடிய ஒரு சீகாவாக இருக்கிறது. ஜி. நீ ஒரு ஆண் வா. ஜி இ. இது அம்ரு ஹாதிர் வாஹித் முஅன்னஸை குறிக்கக்கூடிய ஒரு சீகா. ஜி இ. நீ ஒரு பெண் வா. அடுத்ததாக நஹி ஜா யஜி என்பதனுடைய நஹியை முசன்னிஃப் அவர்கள் சொல்கிறார்கள். லா தஜி. நீ ஒரு ஆண் வராதே. இது நஹி ஹாதிர் வாஹித் முதக்கரை குறிக்கக்கூடிய சீகா. அடுத்ததாக லா தஜி. நீ ஒரு பெண் வராதே. இது நஹி ஹாதிர் வாஹித் முஅன்னஸை குறிக்கக்கூடிய சீகா. ஆக இதிலே அம்ரு நஹியை நாம் இவ்விடத்திலே பார்த்தோம். ஜா யஜி என்பதனுடைய அம்ரு நஹியை பார்த்தோம். அடுத்ததாக இதிலிருந்து காப யகீபு என்பதனுடைய அம்ரு நஹியை சொல்கிறார்கள். காப யகீபு. இதனுடைய அம்ரு கிப். நீ ஒரு ஆண் மறைந்து விடு. இது அம்ரு ஹாதிர் வாஹித் முதக்கரை குறிக்கக்கூடிய சீகா. கீபி. நீ ஒரு பெண் மறைந்து விடு. மறை. இது அம்ரு ஹாதிர் வாஹித் முஅன்னஸை குறிக்கக்கூடிய சீகா. இது அம்ரு. இது ரெண்டும் அம்ரிலே வாஹிதை முசன்னிஃப் அவர்கள் சொல்லுகிறார்கள். அடுத்ததாக நஹியை பற்றி நமக்கு சொல்கிறார்கள். லா தகிப். நீ ஒரு ஆண் மறையாதே. இது நஹி ஹாதிர் வாஹித் முதக்கரை குறிக்கக்கூடிய சீகா. லா தகீபி. நீ ஒரு பெண் மறையாதே. இது நஹி ஹாதிர் வாஹித் முஅன்னஸை குறிக்கக்கூடிய சீகா. அடுத்ததாக முசன்னிஃப் அவர்கள் சாத யசீது என்ற ஃபியாலினுடைய அம்ரு நஹியை நமக்கு சொல்கிறார்கள். சாத யசீது. இதனுடைய அம்ராகிறது சித். நீ ஒரு ஆண் வேட்டையாடு. இது அம்ரு ஹாதிர் வாஹித் முதக்கரை குறிக்கக்கூடிய சீகா. அடுத்ததாக சீதி. நீ ஒரு பெண் வேட்டையாடு. இது அம்ரு ஹாதிர் வாஹித் முஅன்னஸை குறிக்கக்கூடிய சீகா.
அடுத்ததாக லா தசிது, அசலிலே இங்க தா இருக்கும். லா தசிது, நீ ஒரு ஆண் வேட்டையாடாதே. இது நஹி. சாத யசீது என்பதனுடைய நஹி. லா தசிது, நீ ஒரு ஆண் வேட்டையாடாதே. இது நஹி ஹாதிர் வாஹித் முதக்கரை குறிக்கக்கூடிய சீகா. அடுத்ததாக லா தசீதி, நீ ஒரு பெண் வேட்டையாடாதே. இது சாத யசீதுவினுடைய நஹி ஹாதிர் வாஹித் முஅன்னஸை குறிக்கக்கூடிய சீகா. அடுத்ததாக முசனிஃப் அவர்கள் மால யமீடு என்ற ஃபியாலுடைய அம்ரு நஹியை முசனிஃப் அவர்கள் நமக்கு சொல்கிறார்கள். மில், நீ ஒரு ஆண் சாய். மில் என்பது அம்ரு ஹாதிர் வாஹித் முதக்கரை குறிக்கக்கூடிய சீகா. மீலி, நீ ஒரு பெண் சாய். இது அம்ரு ஹாதிர் வாஹித் முஅன்னஸை குறிக்கக்கூடிய சீகா. அடுத்ததாக லா தமிழ், இது நஹி. மால யமீலு என்பதனுடைய நஹி. லா தமிழ், நீ ஒரு ஆண் சாயாதே. இது நஹி ஹாதிர் வாஹித் முதக்கரை குறிக்கக்கூடிய சீகா. லா தமிலி, நீ ஒரு பெண் சாயாதே. இது நஹி ஹாதிர் வாஹித் முஅன்னஸை குறிக்கக்கூடிய சீகா. இதற்கு மேலே நாம் இந்த காப யகீபு ஜாஅ யஜீஉ சாத யசீது மால யமீலு இந்த 4 ஃபியால்களுடைய மாதி முலாரி அம்ரு நஹியை நாம் பார்த்து விட்டோம். அடுத்ததாக இரண்டாவது தம்ரீன். தம்ரீன் 2, பயிற்சி 2. இரண்டாவது பயிற்சி என்னவென்றால், நாம் சொன்னது போல் இவ்விடத்திலே கேள்வியை முசன்னிஃப் அவர்கள் முழுமையாக அமைத்திருக்கிறார்கள். ஆனால் பதிலிலே பாதியை அமைத்து மீதியை விடுபட்டுள்ளது. அந்த மீதியை நாம உருவாக்க வேண்டும். ஐயு துக்கானின் ஹாதா, இது எந்த கடையாக, எதனுடைய கடையாக இருக்கிறது? ஐயு என்பது முலாஃப், துக்கானின் என்பது முலாஃப் இலைஹி, ஹாதா என்பது முபுததா. இது இந்த முலாஃப் முலாஃப் இலைஹி இரண்டும் சேர்ந்து ஹபரே முகத்தம், ஹாதா என்பது முபுததா. ஹாதா துக்கானுல் ஃபவாகிஹி, இது இதுவாகிறது பழங்களினுடைய கடையாக இருக்கிறது. ஹாதா என்பது முபுததா, துக்கான் என்பது முலாஃப், அல் ஃபவாகிஹி என்பது முலாஃப் இலைஹி. முலாஃப் முலாஃப் இலைஹி இரண்டும் சேர்ந்து ஹாதா என்ற முபுததாவினுடைய ஹபராக இருக்கிறது. அடுத்ததாக மை யபீஉல் ஃபாகிஹத, யார் அந்த பழத்தை விற்கிறார். மன் என்பது இஸ்மு இஸ்திஃபாம், யபீஉ என்பது ஃபிஅல், ஃபிஅலே முலாரியாக இருக்கிறது. பாஅ யபீஉ என்பதிலிருந்து வந்தது. பாஅ என்பது ஃபிஅலே அஜ்வஃப் யாயியாக இருக்கிறது. ஃபிஅலே அஜ்வஃபாக இருக்கிறது. பாஅ யபீஉ, இது காயிப் வாஹித் முதக்கரை குறிக்கக்கூடிய சீகா. ஹுவ என்ற லமீராகிறது ஃபாயிலாக உள்ளது. அல் ஃபாகிஹத என்பது இதனுடைய மஃஊலாக இருக்கிறது. இதனுடைய பதிலிலே அல் ஃபாகிஹியு யபீஉல் ஃபாகிஹத, அல் ஃபாகிஹியு பல வியாபாரி, பழக்கடை வியாபாரி. யபீஉ, அவர் விற்கிறார். அல் ஃபாகிஹத, அந்த பழத்தை அவர் விற்கிறார். அல் ஃபாகிஹி என்பது முபுததா, யபீஉ என்பது ஹபர் எனும் ஃபிஅலே முதாரியாக இருக்கிறது. ஹுவ என்ற லமீர் ஆகிறது ஃபாயிலாக உள்ளது. அல் ஃபாகிஹத என்பது இதனுடைய மஃஊலாக இருக்கிறது. அடுத்ததாக மாதா யபீஉல் பக்காலு,
அந்த காய்கறி வியாபாரி எதனை விற்கிறார்? மாதா, என்ன விற்கிறார்? மாதா என்பது இஸ்மு இஸ்திஃபாம். யபீஉ என்பது ஃபிஅலே முதாரியாக இருக்கிறது. பாஅ யபீஉ என்பதிலிருந்து வந்தது. இது காயிப் வாஹித் முதக்கரை குறிக்கக்கூடிய சிகா. ஹுவ என்ற அல் பக்காலு என்பது இதனுடைய ஃபாயிலாக உள்ளது. அல் பக்காலு யபீஉல் ஹுதர. அல் பக்காலு அந்த காய்கறி விற்பனையாளர் யபீஉ யபீஉ விற்கிறார். அல் ஹுதர அந்த காய்கறிகளை அந்த காய்கறி விற்பனையாளர் வியாபாரி விற்கிறார். அல் பக்காலு என்பது முபத்ததா, யபீஉ என்பது ஹபர். இன்னும் ஃபியாலே முதாரியாக இருக்கிறது. காயிப் வாஹித் முதக்கரை குறிக்கக்கூடிய சீகா. ஹுவ என்ற லமீர் ஆகிறது ஃபாயிலாக உள்ளது. அல் ஹுதர என்பது இதனுடைய மஃஊலாக இருக்கிறது. அடுத்ததாக மதா யஜீஉல் பக்காலு இலா துக்கானிஹி. மதா எப்பொழுது, யஜீஉ வரும் வருவார், அல் பக்காலு காய்கறி விற்பனையாளர் காய்கறி வியாபாரி, இலா துக்கானிஹி. ஹி என்பது அல் பக்காலை பார்த்து மீட்டினால் சரியாக இருக்கும். ஹி என்பது பக்காலை பார்த்து மீளும். அந்த காய்கறி வியாபாரியினுடைய கடையின் பக்கம் அவர் எப்பொழுது வருகிறார். மதா என்பது இது இஸ்மு இஸ்திஃபாம். யஜீஉ என்பது ஃபியாலே முதாரியாக இருக்கிறது. ஜாஅ யஜீஉ இதுவும் ஃபியாலே அஜ்வஃபாக இருக்கிறது. ஜாஅ யஜீஉ. காயிப் வாஹித் முதக்கரை குறிக்கக்கூடிய சீகா. அல் பக்காலு என்பது இதனுடைய ஃபாயிலாக இருக்கிறது. இலா ஜார் துக்கானி என்பது மஜ்ரூர், முலாஃப், ஹி என்பது முலாஃப் இலைஹி. அல் பக்காலு யஜீஉ இலா துக்கானிஹி சபாஹன் அந்த காய்கறி வியாபாரி காய்கறி விற்பனையாளர் யஜீஉ வருகிறார், இலா துக்கானிஹி அவருடைய கடையின் பக்கம் வருகிறார், சபாஹன் காலையிலே வருகிறார். அல் பக்கால் என்பது இது முபுத்ததாவாக இருக்கிறது. யஜீஉ என்பது ஹபர். இன்னும் ஃபியாலே முதாரியாக இருக்கிறது. ஜாஅ யஜீஉ என்பதிலிருந்து வந்தது. இது காயிப் வாஹித் முதக்கரை குறிக்கக்கூடிய சீகா. ஹுவ என்ற லமீர் ஆகிறது ஃபாயிலாக உள்ளது. இலா ஜார் துக்கானி என்பது மஜ்ரூர், முலாஃப், ஹி முலாஃப் இலைஹி. அடுத்ததாக சபாஹன் என்பது இந்த யஜீஉ என்பதினுடைய மஃஊல் ஃபீஹியாக இருக்கிறது. ஹல் யகீபுல் பக்காலு அனித் துக்கானி அந்த காய்கறி வியாபாரி அந்த கடையை விட்டும் மறைவாரா? ஹல் என்பது இது இஸ்திஃபாம், ஹர்ஃபே இஸ்திஃபாமாக இருக்கிறது. யானி யகீபு என்பது ஃபியாலே முதாரியாக இருக்கிறது. காப யகீபு. யகீபு என்பது ஃபியாலே முதாரியாக இருக்கிறது. காயிப் வாஹித் முதக்கரை குறிக்கக்கூடிய சீகா. அல் பக்காலு என்பது இதனுடைய ஃபாயிலாக இருக்கிறது. யகீப் என்பதனுடைய ஃபாயிலாக இருக்கிறது. அன் ஜார் அத் துக்கானி என்பது மஜ்ரூர். லா இல்லை, திரும்ப மாட்டார். அதாவது இந்த லா என்பது நஃபியை குறிக்கக்கூடிய ஒரு ஹர்ஃபாக இருக்கிறது. இல்லை என்பதை காட்டக்கூடிய ஒரு ஹர்ஃபாக இருக்கிறது. அல் பக்காலு அந்த காய்கறி விற்பனையாளர் லா யகீபு அவர் மறைய மாட்டார், அனித்துக்கானி அந்த கடையை விட்டும் மறைய மாட்டார். அல் பக்காலு என்பது ஃபியாலே முதா இது முபத்ததாவாக இருக்கிறது. அல் பக்காலு என்பது முபத்ததாவாக இருக்கிறது. லா யகீபு என்பது ஃபியாலே முதாரி மன்ஃபியாக இருக்கிறது. மன்ஃபியை குறிக்கக்கூடிய லாவாகிறது இதற்கு முன்பாக வந்துள்ளது. எனவே இது ஃபியாலே முதாரி மன்ஃபியாக இருக்கிறது. இது காயிப் வாஹித் முதக்கரை குறிக்கக்கூடிய சீகா. அன் ஜார் அத் துக்கானி என்பது மஜ்ரூர். இதிலே ஹுவ என்ற தமீர் ஆகிறது ஃபாயிலாக இருக்கும். அடுத்ததாக மை யஸீது ஸமக வ யபீஉ யார் அந்த மீனை வேட்டையாடுகிறார் இன்னும் விற்கிறார்.
மன் என்பது ஹர்ஃப் இஸ்திஃபாம். யசீது என்பது ஃபியாலே முலாரியாக இருக்கிறது. சாத யசீது என்பதிலிருந்து வந்தது. இதிலே ஹுவ என்ற தமீர் ஆகிறது ஃபாயிலாக உள்ளது. அஸ்ஸமக என்பது இதனுடைய மஃஊலாக இருக்கிறது. வாவ் அத்துஃபு, அதாவது யசீது என்பதிலே அத்துஃபு. யபீஉ என்பது மீண்டு வரும். மை யபீஉ ஸமக, இன்னும் யார் அந்த மீனை விற்கிறார். யபீஉ என்பது ஃபியாலே முலாரியாக இருக்கிறது. பாஅ யபீஉ என்பதிலிருந்து வந்தது. இதுவும் ஃபியாலே அஜ்வஃபாக இருக்கிறது. இது காயிப் வாஹித் முதக்கரை குறிக்கக்கூடிய சீகா. ஹுவ என்ற லமீராகிறது ஃபாயிலாக உள்ளது. அஸ்ஸி அஸ்ஸையாது, அந்த வேட்டையாடக்கூடியவர், யசீது சமக, அந்த மீனை வேட்டையாடுகிறார். வயபீஉ, இன்னும் விற்கிறார். அஸ்ஸியாது என்பது முபத்ததா, யசீது என்பது ஹபர். சாத யசீது என்பதிலிருந்து வந்தது. இது ஃபியாலே முலாரியாக இருக்கிறது. காயிப் வாஹித் முதக்கரை குறிக்கக்கூடிய சீகா. ஹுவ என்ற லமீராகிறது ஃபாயிலாக உள்ளது. அஸ்ஸமக என்பது இதனுடைய மஃஊலாக இருக்கிறது. வாவ் என்பது இந்த சாத யசீது என்பதிலே அத்துஃபாக இருக்கும். அப்ப யபீஉ என்பது மீண்டு வரும். யபீஉ என், அதாவது யசீது என்பது ஹபரே அவ்வலாக இருக்கிறது. யபீஉ என்பது ஹபரே சானி. இந்த சியாது என்பதனுடைய முபுத்ததாவினுடைய ஹபரே சானியாக இருக்கும். வாவ் என்பது யசீது என்பதிலே அத்துஃப், யபீஉ என்பது ஹபரே சானி. இன்னும் ஃபியாலே முலாரியாக இருக்கிறது. பாஅ யபீஉ என்பதிலிருந்து ஃபியாலே முலாரியாக இருக்கிறது. ஹுவ என்ற லமீராகிறது ஃபாயிலாக உள்ளது. அடுத்ததாக ஐன யபீஉ ஸய்யாது அஸ்ஸமக, அந்த வேட்டையாடக்கூடியவர் அந்த மீனை எங்கே விற்கிறார். ஐன என்பது இஸ்மு இஸ்திஃபாம். யபீஉ என்பது ஃபியாலே முலாரியாக இருக்கிறது. இது பாஅ யபீஉ என்பதிலிருந்து வந்தது. ஃபியாலே அஜ்வஃபாவும் இருக்கிறது. இது காயிப் வாஹித் முதக்கரை குறிக்கக்கூடிய சீகா. அஸ்ஸய்யாது என்பது யபீஉ என்பதினுடைய ஃபாயிலாக இருக்கிறது. அஸ்ஸமக என்பது யபீஉ என்பதினுடைய மஃஊலாக இருக்கிறது. அஸ்ஸய்யாது யபீஉ ஸமக ஃபிஸ் ஸூகி, அந்த வேட்டையாடக்கூடியவர் அந்த மீனை விற்கிறார். ஃபிஸ் ஸூகி, அந்த கடை வீதியிலே விற்கிறார். அஸ்ஸய்யாது என்பது முபத்ததா, யபீஉ என்பது ஹபர், இன்னும் ஃபியாலே முலாரியாக இருக்கிறது. பாஅ யபீஉ என்பதிலிருந்து வந்தது. காயிப் வாஹித் முதக்கரை குறிக்கக்கூடிய சீகா. அஸ்ஸமக என்பது ஹுவ என்ற தமீர் ஆகிறது, ஃபாயிலாக உள்ளது. அஸ்ஸமக என்பது இதனுடைய மஃஊலாக இருக்கிறது. ஃபீ ஜார் அஸ்ஸூக் என்பது மஜ்ரூர். ஹல் யகீபு தில்மீது அனித் தர்சி, அந்த மாணவர் அந்த பாடத்தை விட்டும் மறைகிறாரா. ஹல் யகீபு என்பது, ஹல் என்பது ஹர்ஃப் இஸ்திஃபாம். யகீபு என்பது ஃபியாலே முலாரியாக இருக்கிறது. இது ஃபியாலே அஜ்வஃபாகவும் இருக்கிறது. காப யகீபு என்பதிலிருந்து வந்தது. ஹுவ காயிப் வாஹித் முதக்கரை குறிக்கக்கூடிய சீகா. அத்தில்மீது என்பது இதனுடைய ஃபாயிலாக இருக்கிறது. அன்ஜார் அத்தர்சி என்பது மஜ்ரூர். அடுத்ததாக இதனுடைய பதிலிலே லா இல்லை, அத்தில்மீது லா யகீபு அனித் தர்சி, அந்த மாணவனாகிறவன் அந்த பாடத்தை விட்டும் மறையவில்லை, மறைய மாட்டான். லா யகீபு, லா என்பது ஹர்ஃபை நஃபியாக இருக்கிறது. நஃபியை குறிக்கக்கூடிய ஒரு சீகாவாக இருக்கிறது. நஃபியை குறிக்கக்கூடிய ஒரு ஹர்ஃபாக இருக்கிறது. அத்தில்மீது என்பது முபத்ததா, லா யகீபு என்பது ஹபர், இன்னும் ஃபியாலே முலாரி மன்ஃபியை குறிக்கக்கூடிய சீகா. இது காயிப் வாஹித் முதக்கரை குறிக்கக்கூடிய சீகாவாக இருக்கிறது. ஹுவ என்ற லமீராகிறது ஃபாயிலாக உள்ளது. அன்ஜார் அத்தர்சி என்பது மஜ்ரூர். அடுத்ததாக ஹல் யமீலு தில்மீது இலல் லஇபி,
அந்த மாணவன் அந்த விளையாட்டின் பக்கம் ஆர்வம் கொள்கிறானா, சாய்கிறானா? ஹல் என்பது ஹர்ஃபே இஸ்திஃபாம், யமீலு என்பது ஃபியாலே முதாரி, அத்தில் மீது என்பது யமீலு என்பதனுடைய ஃபாயிலாக இருக்கிறது. இலா ஜார் அல்லைபி என்பது மஜ்ரூர். லா அத்தில் மீது லா யமீலு இலல்லைபி, லா என்பது ஹர்ஃபே நஃபியாக இருக்கிறது. அத்தில் மீது அந்த மாணவன், லா யமீலு இலல்லைபி அந்த விளையாட்டின் பக்கம் சாய மாட்டான், ஆர்வம் கொள்ள மாட்டான். லா என்பது ஹர்ஃபே நஃபியாக இருக்கிறது. அத்தில் மீது என்பது முபத்ததா, லா யமீல் என்பது ஃபியாலே முதாரி மன்ஃபியை குறிக்கக்கூடிய சீகாவாக இருக்கிறது. காயிப் வாஹித் முதக்கர் ஹுவ என்ற தமீர் ஆகிறது ஃபாயிலாக உள்ளது. இலா ஜார் அல் லைபி என்பது மஜ்ரூர். ஆக இதிலே நாம் ஒற்றை வார்த்தை, இதிலே நாம் சில கேள்வி பதில்களையும் இன்னும் இந்த ஃபியாலே அஜூஃபையாயினுடைய சீகாக்களையும் நாம் பார்த்தோம். இதனை நல்ல முறையிலே நாம் பயிற்சி பெற வேண்டும், பயிற்சி எடுக்க வேண்டும். அப்பொழுதுதான் மேன்மேலும் அடுத்தடுத்த பாடங்கள் படிப்பதற்கு மிக இலகுவாக இருக்கும். இன்ஷா அல்லாஹ் அடுத்த பாடத்தை அடுத்த வீடியோவிலே நாம் காண்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.